ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கான பேசுறேன். இன்னைக்கு நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜில இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனை, அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி சார்ந்த பிரச்சனை, இந்த ஜோதி ரீதியாக வருவதற்கான காரணம் என்ன, எப்படிப்பட்ட அந்த கிரக தொடர்புகள் இருக்கும்போது என்னென்ன பாவங்கள் கெட்டு இருந்துச்சுன்னா இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்றது தான் இந்த பதிவு என்பது போட போறோம். இது பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதாவது பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிஸார்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனுடைய ஷார்ட்டர் டேர்ம் அதாவது பிசிஓஎஸ்ன்றது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரம் பிசிஓஎஸ்ன்றது ஒன்லி ஓவரி ரிலேட்டட், அந்த சினைப்பை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இருக்கக்கூடிய சினைப்பை சார்ந்த பிரச்சனை மட்டும் சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் எடுத்துக்கலாம். இதனுடைய ப்ராடர் டேர்ம் என்பது பிசிஓடி. பிசிஓடி என்பது இந்த ஓவர் ரிலேட்டட் ப்ராடக்டோட சேர்த்து நிறைய விதமான டிசார்டர்ஸும் கொடுக்கும், நிறைய விதமான அறிகுறிகள், சிம்டம்ஸ், பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதாவது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்க்கும்போது ஜென்ரலா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் டெர்ம்ஸ்க்குள்ள போயிடலாம். நிறைய விதமான அந்த அறிகுறிகள் உடல்நிலை சார்ந்த வகையில ப்ராப்ளம் கொடுக்கும். பர்டிகுலர் இது வருவதற்கான காரணங்கள் என்ன, ஹார்மோன் சரியா உற்பத்தி ஆகாத இல்ல குறைபாடு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாலதான். குறிப்பாக இந்த பிசிஓடி என்பது அந்த பிசிஓஎஸ் அதாவது ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தோட சேர்த்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, அதிகமா வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆகிறது, இல்ல ஏர் ஃபால் இல்ல ஏர் குரோத், அதிகமான அந்த முடிகள் முளைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சேர்த்து வரக்கூடியது அந்த பிசிஓடி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இது அதிகமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதாவது 20கள்ல 30கள்ல கிட்டத்தட்ட அந்த அந்த பருவ வயது அடைந்ததுல இருந்தே 50-51 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்குன்றமே நம்ம சொல்றாங்க. நோய்கள் வருவதற்கான காரணமே ஒண்ணு ஜெனட்டிக்கல்ன்றது. அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் இப்பெல்லாம் வந்து அதிகமா வந்து அந்த லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் ஆகிறதால அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கரெக்டான சாப்பிட்றது உறங்குறது எல்லாமே ஒரு ஒரு மெத்தடா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த நவீன காலகட்டத்துல எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். சாயந்தரம் அந்த காலகட்டத்துல ஒரு 6 to 7 மணிக்கு ஈவினிங் படுப்பாங்கன்னா இப்போ வந்து 12 மணிக்கு மேல படுக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு. சாப்பாடு முறைகளும் டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய சூழல் இருக்கு. அந்த காலகட்டத்துல 7 to 8 என்பது சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. நிறைய விதமான இந்த டெக்னாலஜி வந்ததுனால ஹெவி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆனதுனால ஹார்மோனல் அந்த டிஸ்டர்ப்ஷன், அந்த ஹார்மோனல் சேஞ்ச் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுனால இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருச்சு. இது மெயினா இந்த பிரச்சனை உருவெடுக்கக்கூடிய காரணம் என்பது ஹார்மோன் டிஸ்டர்ப்ஷனாலதான், அந்த ஹார்மோன் குறைபாடு அதிகமாகக்கூடிய சுச்சுவேஷனாலதான். என்ன ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹார்மோன் சொல்றாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது, இல்ல அந்த மேல் ஆண்களுக்கு வரக்கூடிய டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு ஹார்மோன் அதிகமாகும் போது, இன்னும் நிறைய விதமான ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடுகள்னாலதான் இல்ல அதிகமாகும் போதுதான் இது போல பிசிஓடி சார்ந்த பிரச்சனை வருதுன்றாங்க. அது இப்ப இந்த ஹார்மோன் குறைபாடு அப்படின்னு சொன்னாலும் இந்த சுக்கிரனை பார்க்கணும். ஏன்னா நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமை செய்யுது. இப்ப நம்மளுடைய தலை, மூளை, இது இருதயம் அப்படின்னு சொல்லி சூரியனை எடுத்துக்கலாம். நம்மளோட ரத்தம் என்பதுன்னா சந்திரன், செவ்வாயை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதே போல நம்மளோட முடி இருந்ததுன்னா சனியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதனை பார்க்க வேண்டியது இருக்கு. இது போல ஒவ்வொரு கிரகமும் ஒரு பல்லு முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கிரகங்கள் ஆளுமை செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாமே வந்து சுக்கிரன் தான். அப்போ ஒருத்தவங்களோட ஜாதத்துல வந்து சுக்கிரன் கெட்டு இருக்கும் போது ஹார்மோன்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்களுக்கு இது போல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும். ஹார்மோன் குறைபாடுலாம் என்ன விதமான நிறைய விதமான நோய்கள்லாம் உருவெடுக்குது. டயபெட்டிஸ் முதற்கொண்டு, பிசிஓடி கொண்டு நிறைய விதமான பிரச்சனைகளை உருவெடுக்குது. இது எல்லாமே அந்த ஹார்மோன் கோளாறுகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரன் கெட்டு இருந்துச்சுன்னா யார் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 6, 8, 12 இதான் நோய் ஸ்தானம். 6ஆம் பாவம் என்பது ஏன் 6, 8, 12ஆம் பாவம் நோய் ஸ்தானம் சொல்றாங்க? 6ஆம் பாவம் எப்பவுமே நமக்கு வரக்கூடிய நோய்கள் அதிகப்படியான காரணம் என்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுனாலதான். 6ஆம் பாவம் என்பது ஜோதிடத்துல உணவு சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. அதான் நீங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது என்ன சாப்பிட்டீங்க நேத்து அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப 6ஆம் பாவத்தை பார்க்கணும். 6ஆம் பாவம் நோய் சார்ந்தது. 8ஆம் பாவம் என்பது அந்த நோயை வந்து கொடிய நோயாக மாறி நிறைய விதமான தொந்தரவுகள், வலி, வேதனைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக கொடுக்குது. 12ஆம் பாவம் என்பது இயற்கையாகவே வந்து மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். 12ஆம் பாவம் என்பது உடல்ல இருந்து அந்த வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை சொல்லக்கூடியது. 8ஆம் பாவம் என்பது மர்ம உறுப்பு சொல்லக்கூடியது. ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தான் எடுக்கிறாங்கன்னா இதனாலதான். ஆனாதான் வந்து 8, 12ஆம் பாவம், 6ஆம் பாவம் நோய் ஸ்தானங்கள் சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு பாவகம், அப்ப 10வது பர்டிகுலரா சுக்கிரன் பேசியிருந்தேன். அந்த ஹார்மோன் பிரச்சனைக்கான காரணம் சுக்கிரன். கேதுவை நம்ம பார்க்கணும். சுக்கிரன் கேது, இல்ல சுக்கிரன் ராகு, இல்ல சுக்கிரன் சனி காம்பினேஷன்ல இருந்து லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவத்துல இருந்தாலும்
இல்ல தன்னிட நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் 6, 8, 12 தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல, இல்ல 6, 8, 12 அதிபதியோட சேர்க்கையில பார்வையில ஏதோ ஒரு வகையில இந்த கெட்ட பாவங்களின் தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சார்ந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு இவங்களுக்கு இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இதுக்கு முன்னாடி பர்டிகுலரா நம்ம பாத்தீங்கன்னா இந்த லக்ன பாவத்தை பார்க்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் எல்லா பிரச்சனையும் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி என்பது லக்ன பாவத்தின் காரகத்துவம். அப்ப லக்னத்துல 6, 8, 12 அதிபதிகள் இருந்தாலும், இல்ல இந்த மலட்டு கிரகங்கள் இன்ஃபர்டைல் பிளானட்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் இந்த ராகு கேது சனி, இந்த கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக லக்னத்தில் இருந்தாலும், இல்ல லக்ன பாவம் அப்ளாடாக ராகு கேது சனி ஏதோ ஒரு கிரகம் 6, 8, 12 தொடர்பில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே கம்மியாக இருக்கும். அப்ப எல்லா நோயும் உருவெடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த லக்ன பாவம் கெட்டு இருந்துச்சுனாலும் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களோட செயல்பாடுகளே அவங்களை பாதிப்பு தரக்கூடிய விஷயமா வந்துடும். சரியான உணவு எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சுகர், இது போல விஷயங்கள் நிறைய எடுக்கிறதுனால ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும், இரெகுலர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இது போல பிசிஓடி சார்ந்த பிரச்சனை வரும். பர்டிகுலரா விமன்ஸுக்கு இது போல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப இது போல ப்ராப்ளம் இருக்கா, தொடர்புகள் இருக்கா, அவங்க டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும், எடுத்துக்களுடைய உணவுகள் கரெக்டா எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு ப்ரிகாஷனுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக போடக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா அது தவிர பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேரோட வீட்டுல இந்த பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய வீட்டுல ஒரு ஊனமா சில பேர் நினைக்கிறாங்க, பிசிஓடி சார்ந்த பிரச்சனை இருக்கு, உடனே கட்டி கொடுத்துடணும், யாரும் கட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு கியூர் இருக்கு. இதுக்கு கியூர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல சில விஷயங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம இந்த பிரச்சனை இருந்து விடுதலை ஏற்பட்டுக்கலாம். முக்கியமாக இந்த பதிவு நான் போடுவதற்கான காரணமே, ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த ஒரு கன்சல்டேஷனுக்காக வந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்க அதிகப்படியா சொல்லக்கூடியது பிசிஓடி இருக்கு சார், அதாவது சைல்டு பர்த் டிலே ஆகுதுன்றாங்க. பிசிஓடி இருந்து நான் சைல்டு பர்த் நிறைய பேருக்கு குறிச்சு கொடுத்துருக்கிறேன். அவங்களுடைய டயட்டை மற்ற விஷயம் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை பிறப்பு ஏற்பட்டிருக்கு. இது போல சுச்சுவேஷன்லயே எதுவுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு குழந்தை பிறப்புக்கு பிசிஓடி இருக்கு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தாட்டுக்கு போக தேவை. எல்லாத்துக்குமான விஷயங்கள் சொல்யூஷன் என்பது நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் நம்மளால சொல்ல முடியுன்றது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். ஒண்ணு, நம்மளோட எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை லக்னமாவும் கேட்டு இருந்துச்சுன்னா, சரியான அந்த உணவு பழக்க வழக்கம், நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் சரியாக இல்லாததுனால நம்மளே அந்த பிரச்சனையை உருவெடுத்துக்கொள்ள ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துரும். இதுவே 9ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா, பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலா இந்த பிரச்சனை வரக்கூடிய சுச்சுவேஷனும் கொடுத்துரும். 9ஆம் அதிபதி 6, 8, 12 அதிபதிகள் தொடர்போ, இல்ல 9ஆம் அதிபதி ராகு இல்ல சனி இல்ல கேது காம்பினேஷன் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இது போல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இன்னும் கூடுதலாக 7ஆம் பாவத்தை பார்க்கணும். 7ஆம் பாவம் என்பது பெண்களை பொறுத்தவரை இந்த சினைப்பை அப்படின்றது, கர்ப்பப்பை என்பது 7ஆம் பாவத்தின் காரகத்துவம். இது ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தானே அதிகமாக. ஏன்னா அப்ப 7ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 2, 4, 6, 8, 10, 12 தொடர்புகள் இருக்குதோ, இல்ல 7ஆம் பாவத்துல ராகு கேது சனி ஏதோ கிரகத்தின் தொடர்புகள் காம்பினேஷன் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் இருக்குதோ, அவங்களுக்கு இந்த ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த ஓவரியில பாத்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டிகள் போல ஃபார்ம் ஆகுது, இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால அந்த ரத்தம் என்பது அதுவே தேக்கமாகி அந்த வால் மீது கெட்டியா வருது. இது போல நிறைய விதமான ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுடைய ஜாதகத்துல அந்த 7ஆம் அதிபதி கெட்டு இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும். அது போல விஷயங்கள்லாம் சில வகையில அவங்களுடைய உணவு பழக்கம்லாம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு இந்த சினைப்பை சார்ந்த இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு, பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்தை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும். இது ரெண்டுமே மென்சுரல் சைக்கிள். அதிகப்படியா பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிகுறி என்பது இந்த இரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கரெக்டான அந்த டைம் பீரியட்ல இந்த 28 நாள் 32 35 நாள் சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியட்ல வராம சில பேர் 2 மாசம் 3 மாசம் தள்ளி போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கான காரணம் அந்த பெண்களுடைய ஜாதகத்துல சந்திரன் கெட்டு இருக்கும், 5ஆம் பாவம் கெட்டு இருக்கும். இதான் அந்த மென்சுரல் சைக்கிள். அந்த பீரியட்ஸ் என்பது 5ஆம் பாவத்தின் காரகம், அந்த மென்சுரல் சைக்கிள்ன்றது அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள். அப்ப அந்த 5ஆம் அதிபதியோ சந்திரனோ ராகு கேது சனி காம்பினேஷனோ இல்ல 6, 8, 12 அதிபதி தொடர்பு இருக்கும்போது மென்சுரல் சைக்கிள் சார்ந்த வகையில அந்த பீரியட் சார்ந்த வகையில பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட ஜாதகத்துல நம்ம டீட்டெயிலா பார்த்து சில பேர் கேட்பாங்க, தொடர்பு ப்ராப்ளம் இருக்கு சார், எப்ப நிவர்த்தி ஆகும், எப்ப நார்மல் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஜாதகத்துல எப்போது ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு இருக்கோ, அந்த அந்தரங்கள் மாறும்போது, புத்திகள் தசைகள் மாறும்போது இப்பெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அப்படிலாம் டீட்டெயிலா கன்சல்டேஷன் பத்தி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த 7ஆம் அதிபதி பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும், சுக்கிரன் ஆல்ரெடி பார்க்கணும்ன்றது முன்னாடி நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கு, இது நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாமா சார், பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதான்றத லக்ன பாவம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்குன்னு வச்சுங்க. எந்த ஒரு அசுப கிரக தொடர்புகள் 8, 12 தொடர்பு இல்லைன்னா அவங்க ஓரளவுக்கு டயட் மூலமாக சில விஷயத்தின் மூலம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிசிஓடின்றது பல விதமான பிரச்சனையை உருவெடுக்கக்கூடிய, ஏன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகிறது, இல்லாம போகிறது, டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்குமான காரணம் இந்த பிசிஓடி என்பது அதிகப்படியா போகும்போது ஏற்படும்.
அப்ப அவங்களுடைய டயட்டையோ இல்ல ஆக்டிவிட்டிஸோ கரெக்டா வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து ஓரளவுக்கு நிவர்த்தி என்பது கிடைக்கும். அதற்கு அவங்களோட ஜாதகத்தை லக்ன பாவத்தை பார்க்கலாம். லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்புச்சுன்னா பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாம ஓரளவுக்கு அதுல இருந்து கியூர் என்பது அவங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி சொல்லலாம். சில பேர் கேட்பாங்க இது என்ன ரெமெடி பண்றது, என்ன வழிபாடு பண்றதுலாம் கேட்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் நல்ல சுபத்துவமான அமைப்புல இருக்கு, 5 11 பாவம் 5 9 11 பாவத்தை தொடர்பு இருக்கும், அந்த கிரகத்தின் வழிபாட்டு முறைகள் ஃபாலோ பண்ணும்போதும் இதுல இருந்து ஒரு விடுதலை என்பது ஏற்படும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, மருத்துவ ஜோதிடம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட டிசீஸ் சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஏன்னா எண்ணற்ற கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்க ஒரு நாளைக்கு சார்ந்த விஷயங்கள்ல எது எப்படி இருந்தது, எப்படி விமோச்சனை கிடைக்கும், எல்லாமே அந்த கிரக காம்பினேஷன் பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். மேலும் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கடன். நன்றி, வணக்கம்.